இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு தேவனை தேடுகிற இருதயம். வசனம் நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இந்த அதிகாரம் பார்த்திங்கன்னா ஞானத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். ஞானம் வெள்ளி பொன்னை விட நல்லது என்று பார்க்குறோம். அப்போது இந்த ஞானம் பெற்றுக்கொள்ளணும்னா தேவனுடைய வார்த்தையை நம்ம படிக்கணும். பாருங்கள், உலகம் கொடுக்குற ஞானம் கிடையாது, தேவன் கொடுக்குற ஞானம் நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறதுக்கு அது போதுமானதாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற தேவைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்களில் மேற்கொள்வதற்கு தேவனுடைய ஞானமாகி அவருடைய வார்த்தை நம்மளுக்கு வெளிப்படும் பொழுது நம்ம வெற்றியை பார்க்க முடியும், சுகத்தை பார்க்க முடியும், ஜெயத்தை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கிற அவருடைய வார்த்தையை நாம் அதிகாலையில் தேடும் பொழுது நாம் கண்டடைவோம் என்று இங்கே பார்க்குறோம். ஆனால் நிறைய மொழியாக்கத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இது அதிகாலையில் அப்படின்றது ஒரு நேரத்தை குறிப்பிடுகிறதா இருக்குது. ஆனால் இது வாழ்க்கை முறையை குறிப்பிடுகிற ஒரு வசனமாக இருக்குது. அதாவது காலையில் தேடுறது மட்டும் கிடையாது, நம்ம வாழ்வில் நம்ம தேவனை தேடி கண்டுபிடிப்பதே நோக்கமாக இருக்கணும். இல்லை, ஒரு நாள் பிறந்துச்சுன்னா நான் காலையில் தேடிட்டேன், பைபிள் படிச்சுட்டேன், வசனம் படிச்சுட்டேன், அதிகாலையில் நான் பைபிள் படிச்சுட்டேன், கர்த்தர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டேன், அதோடு அந்த டே முடிஞ்சிச்சு. அப்படி கிடையாது. அந்த நாள் முழுவதும் தேவனை நம்ம தேடலாம். அவரை நம்ம தேடும் பொழுது அவர் நம்மளுக்கு வெளிப்படுவேன் என்று வாக்குரைக்கிறார். சில மொழியாக்கத்தில் அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான் என்று எழுதியிருக்குது. ஆனால் அந்த அதிகாலையில் பாருங்கள், அதிகாலையில் தேடுவது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம உலக காரியங்களுக்கு நம்ம ஈடுபடுறதுக்கு முன்னாடி, இல்லை நம்ம தேவைகளை நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம குடும்ப காரியங்கள், நம்ம வேலைகள் செய்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து வசனம் சொல்லுதுப்பாங்க. சங்கீதம் 1:2-3 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ நம்ம ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், இந்த நாள் ஆசீர்வாதமாய் நம்ம கடக்க வேண்டும் என்றால் அதிகாலையில் அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது, படுக்கிறதுக்கு முன்னாடி அவர் வார்த்தையை தியானிக்கும் பொழுது பாருங்கள் நம்ம எப்படி இருப்போம் என்று இந்த வார்த்தை சொல்லிருக்குது. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு நம்ம காலத்தில் இல்லை உஷ்ணம் வந்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் நம்ம கனி கொடுக்கறது யாராலுமே தடை பண்ண முடியாது. உலகத்தானுக்கு பிரச்சனையாக இருக்கிறதெல்லாம் நமக்கு சுலபமாக தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். செய்வதெல்லாம் வாய்க்கும்னா நம்ம எது செய்தாலும், நம்ம வேலைக்கு செய்கிற காரியங்கள் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், ஆசீர்வதிக்க பண்ணுகிறார். பிள்ளைகள் படிப்பில் கர்த்தர் ஆசீர்வதிக்க பண்ணுகிறார். அவர்களுடைய சமாதானத்தை நம்ம பார்ப்போம் என்று பார்க்கிறோம். அப்படியாக தேவனை தேட வேண்டும். அப்போ நம்ம வாழ்க்கை முழு ஒரு நாள் பிறந்துச்சுன்னா அந்த நாள் முழுவதும் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நன்றி செலுத்துகிற ஒரு இருதயம் உள்ளவர்களாய், அவரை துதிக்கிறவர்களாய், இல்லை அவரோட நம்ம வார்த்தையை கேட்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் உள்ளவர்களாய் நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது தேவனை நாம் கண்டடைவோம், இந்த ஞானத்தை கண்டடைவோம் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 91:14 அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அப்போது நம்ம வாஞ்சியாய் இருக்க வேண்டும், தாகமாய் இருக்க வேண்டும், இல்லை ஆவலாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை காலையில் எழுந்திரிச்சோன்னா, அப்பா இன்றைக்கி என்னோட என்ன பேச போகிறீங்க, நான் வேத வாசிக்க போகிறேன், என்ன பேச போகிறீங்க ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் கேட்குறேன், இந்த வார்த்தை மூலயமா என்கிட்ட பேச போகிறீங்க ஆண்டவரே, அதுக்காக மக்கள் நன்றி. அந்த வார்த்தை இந்த நாள் முழுவதும் எனக்கு என்னோட பயணிக்கிறதா இருக்குது, இந்த நாள் முழுவதும் என்னை வழி நடத்துகிறதா இருக்குது, இந்த நாள் முழுவதும் எனக்கு ஞானத்தை கொடுக்கிறதா இருக்குது, தேவ பலனை கொடுக்கிறதா இருக்குது என்று நம்ம வாஞ்சியாய் நம்ம தேடும் பொழுது தான் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்போம். நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறதே தேவனுடைய வார்த்தை தான், இல்லையா? இப்போ இந்த உலக காரியங்களுக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்காம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம் பாருங்கள். இப்போ நம்ம தேவனுக்கு முதலிடம் கொடுக்கலாம் பாருங்கள், இல்லை? ஏன்னா அவரை மகிமைப்படுத்தும் செயலுக்கு முன்னாடி வேறு எதுவுமே கிடையாது. அப்போது நமக்கு ஞானத்தை கொடுக்குற அந்த தேவ வசனம் பாருங்கள். காலையில் மட்டும் தேடினா மட்டும் போதாது, நம்ம அந்த நாள் முழுவதும் தேவனை தேடும் பொழுது, இல்லை அதே நம்ம நோக்கமாக வைத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் பாருங்கள் தேவனை நம்ம கண்டுபிடிக்கிறவர்களாக நம்ம மாறி விடுவோம். ஹல்லேலூயா. செபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று எழுதினது போல ஆனால் இந்த காலை வேளையில் உண்மை தேடுகிறோம் கர்த்தாவே. எங்கள் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா, அது எங்கள் வாழ்க்கைக்கு அது ஜீவனுள்ளதாக இருக்குது, எங்களை வழி நடத்துகிறதா இருக்குது, எல்லா பொல்லாங்கனுக்கு தீங்குக்கு எங்களை விலக்கி
காக்கிறதா இருக்குது ஆண்டவரை, பாதுகாக்கிறதா இருக்குது ஆண்டவரே. அதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜீவனுள்ள வார்த்தையை, அந்த ஞானம் கொடுக்குற அந்த வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் அதிகாலையில் தேடவும், அந்த நாள் முழுவதும் ஆண்டவரே அதை நாங்கள் தியானிக்கவும் எங்கள் இருதயத்தில் நீர் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவீராக என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.